சர்வதேச கரையோர பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு கடற்கரைகளை தூய்மையாக்கும் தேசிய செயற்திட்டம் கிழக்கு மாகாணத்தில் இன்று இடம்பெற்றது. கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு கிழக்கு மாகாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கைக்கு சிறந்த கடற்கரை என்ற துணைப்பொருளின் கீழ் கடற்கரையை தூய்மையாக்குதல் மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கை ஆகியன முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சர்வதேச கரையோர பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு பாசிக்குடா கடற்கரை இன்று சுத்தப்படுத்தப்பட்டது. குரலை பெற்ற பிரதேச செயலாளர், ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நடவடிக்கையில் இணைந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் தலைமையில் கல்லடியை அண்மித்த பகுதிகளை சுத்திகரிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. சர்வதேச கரையோர பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு கடற்கரைகளை தூய்மையாக்கும் தேசிய செயற்திட்டம் களுவாஞ்சிக்குடி கடற்கரை பகுதியிலும் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதில் போலீசார், ராணுவத்தினர், பிரதேச சபை ஊழியர்கள், பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கு பெற்றிருந்தனர். கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் ஏற்பாட்டில் நாடளாவிய ரீதியில் கடற்கரைகளை தூய்மைப்படுத்தும் திட்டம் அம்பாறை மாவட்டத்திலும் இன்று இடம்பெற்றது. பெரிய நீலாவணை தொடக்கம் பாணம வரையிலான கடற்கரையோர பகுதி இதன்போது சுத்திகரிக்கப்பட்டதாக இந்த பிராந்திய செய்தியாளர் கூறினார். திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா கடற்கரையோர பகுதியிலும் கடற்கரைகளை தூய்மையாக்கும் தேசிய செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது.